நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கு அபிமானத்துக்கு ஒரு வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 618வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நகரத்தாரின் பெருமை. நகரத்தார் இன்னைக்கு உடம்பு சரியான உடனே புக்ஷல் போது இந்த புக்கு கிடைச்சது எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி. திஸ் புக் வாஸ் கிவன் மீ as a gift by one of the நகரத்தார் ஃப்ரெண்டு. இன்றைக்கி ஃபோன் பண்ணி கூட கேட்டேன். எனக்கு 2 பேர் இருந்தால் ஆஃபீஸில். ஒருத்தர் கூடயே ஒர்க் பண்ணவர், ஒருத்தர் வந்து வெண்டராக இருந்தார். ஒருத்தர் பேர் நாகப்பன், ஒருத்தர் பேர் யூ சுப்பிரமணியன் பேர். யூ சுப்பிரமணியத்துக்கு கூட எனக்கு வந்து எங்கள் கோவில் தான் அது, இளையாத்தங்குடி. ஆனால் வந்து நான் கொடுத்த மாதிரி ஞாபகம் இல்லைன்னார். ஸோ இவர் கொடுத்துருக்குது வாய்ப்பு உண்டு. நாகப்பன் அவர் முகப்பேரில் இருக்கார், அவர் கொடுத்துருக்குது வாய்ப்பு உண்டு. இந்த நகரத்தாருடைய பண்பை வந்து அவ்வளோ அழகாக பேசுகிறதே ரொம்ப இனிமையாக இருக்கும். நாகப்பட்டினம் பழகிறதே ரொம்ப என்ன சொல்கிறது, வார்த்தைகளே ரொம்ப இனிமையாக இருக்கும் அவர்கிட்ட பேசுகிறது. எனக்கு எங்கள் அண்ணா கூட, எங்கள் அண்ணா பெரிய அண்ணா B.R. பாலண்டு, ஹி வாஸ் ஒர்க்கிங் வித் இவாகிட்ட தான் ஒர்க் பண்ணார். ஏஎஸ்பி கும்பதத்தோடைய ஓனர் அந்த காலத்தில். இணையற்ற இளையாற்றன் கொடின்ற இந்த புக்கினுடைய டைட்டில். இந்த புக்கை படிக்கும்போது தான் தெரிஞ்சது எனக்கு. அதாவது அந்த காலத்து நகரத்தார் அவ்வளோ சிம்பிளாக இருந்துட பாருங்கள். கோட்டீஸ்வரா பாருங்கள், எப்படி நகரத்தாரனுடைய அந்த ட்ரெஸ் இதுவே பாருங்கள். இது எப்படி இருந்துன்னா, நகரத்தார் வந்து இங்கே காஞ்சிபுரத்துலேருந்து தான் இது பூம்புகார் போகிறார். சோழராஜா தான் அழிச்சும் போகிறார். சோழராஜா அழிச்சும் போய் அவளை குடியமர்த்துறா இங்கே பூம்புகாரில் காவிரிப்பும் பட்டினத்தில் எழுந்திருக்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே கண்ணகியும். ஸோ அங்கே என்ன பண்ணுறான்னா, நகரத்தாருடைய வீட்டுக்கு வாசல்லாம் ராஜாக்கள் காலத்தில் வெள்ளி கதவு போட்டுப்பாளாம். கோவில் இல்லை, வீட்டு வாசல் நிலக்கதவே வெள்ளியில் தான் இருக்கும் வாழ்ந்து. இது பார்த்தோன்னா ராஜா அரண்மனையிலே மாதிரி இல்லையேன்னு சொல்லி பொறாமல் அவனுக்கு மனசில் கோபம் வந்துகிட்டே இருக்கு. சரி, எல்லாம் வேலை கூப்பிட்டு, இனி ராவோட ராபா என்ன செய்கிறோட தெரியாது, செட்டியார் வீட்டு கதவையெல்லாம் பேத்து வந்துடுவோன்றான். சரி, எல்லா நிலக்கதவும் பேத்து வச்சுட்டா. ராஜா வந்து அடுத்த நாள் காத்தால் வீடு இல்லாத கதவு இல்லாமல் எப்படி இருக்கும் போனால், எல்லார் வீடு கதவும் வெள்ளி கதவு போல் தங்க கதவை போட்டு ஆவா. அப்புறம் வெட்டி நாணி போயிட்டான். பட் இருப்பினும் இந்த பொறாமை தீ மனசிலேயே இருந்தது அவனுக்கு. அது கரெக்டாக அப்போ தான் இந்த பூம்புகாருடைய அழிவை ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வந்து அவள் வந்து மச் டிஜெக்டட். இந்த மாதிரி ராஜா சொல்லி தான் வந்தா அவள் காஞ்சிபுரத்துலேருந்து. அது மாதிரி ஆயிரத்தி சொல்லிட்டு என்ன செய்கிறா, அவள் நேராக போய் இவர்கிட்ட போய் போகிறா. இங்கே காஞ்சி இதுக்கு போகிறா, இங்கே சிதம்பரத்துக்கு போய் அங்கே வந்து பெரிய ஆச்சாரியாக இருக்கார். அவரை போய் மீட் பண்ணுறா. இந்த மாதிரிலாம் ஆயிடுத்து எங்களுக்கு, நாங்கள் என்ன செய்யணும் அப்படிலாம் சொல்லுங்கன்னு சொல்கிறா. ஸோ சோழ மண்டலத்துக்கு போய் சிதம்பரத்தில் வந்து பார்க்குறா. சிவாச்சாரியை வணங்கினார்கள். அந்த சிவாச்சாரியா பேர் என்ன, அகோர சிவாச்சாரியார் அவர் பேர். சிதம்பரத்தில் சிவாச்சாரியார் பேர் அகோர சிவாச்சாரியார். அவர்கிட்ட வெளி கேட்குறா. சிவாச்சாரியை வணங்கினார்கள், தங்கள் நிலையை கூறினார்கள். மனம் புண்பட்டு மிகுந்த கலைப்படம் வந்திருக்கும், நாங்கள் நிரந்தரமாக இழைப்பார தங்கி வாழ ஒரு இடத்தை காட்டுங்கள்னு கேட்குறார். அப்போ அகோர சிவாச்சாரி வந்து தியானம் பண்ணுறார். தியானம் பண்ணி சரி இவாளுக்கு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு நடராஜ பெருமானை வேண்டுறார். வேண்டி பூம்புகாருக்கு பெருமை சேர்த்தவர்கள் அப்பேற்பட்ட உயர்குல மக்களை உயர்ந்த இடத்தில் வைக்கணும்னு யோசனை பண்ணுறார். சிவாச்சாரியார் நினைவுக்கு வந்த ஊர் இளையாத்தங்குடி. சூரபத்மனால் துன்பத்திற்கு ஏற்பட்ட தேவர்கள் இளைப்பாரியதுனால இளையாற்றன்குடின்னு பேர். அதுபோல் சோழர்களால் ஏற்பட்ட துன்பத்திற்கு ஆளான நகரத்தார்களும் இளைப்பார அதே இளையாற்றன்குடியின் சரியான இடம் நிறுத்தார் சிவாச்சாரியார். அதே நகரத்தார்களும் கூறிய அன்பு மிக்க வணிகர்களையும் இளையாற்றன்குடி பாண்டி நாட்டில் உள்ளது. பாண்டிய நாட்டின் மன்னன் மிக நல்லவன். அவனது குருவான ஈசான சிவாச்சாரியார் என்னுடைய குரு தான் அவர். அதனால் நானே வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் வாங்கன்றார். இவரை வந்து பல்லக்கில் ஏற்றிண்டு அவரை தாழ் வணங்கி ஐஷம் போகிறார். அகோர சிவாச்சாரியை வணங்கி
அவரை மரியாதையுடன் பல்லக்கில் ஏற்றிக்கொண்டு பாண்டி நாட்டை அடைந்தனர். அதன் தலைநகரான மதுரையில் குரு ஈசான சிவாச்சாரியிடம் மடத்துக்கு வந்தனர். 2 குருக்களும் சந்தித்து அளவலாவினர். நகரத்தாருக்கு உதவியாக கூறிய ஈசான சிவாச்சாரியார் அகோரையை அழைத்துக் கொண்டு பாண்டி நாட்டு மன்னனை காணச் சென்றனர். 2 குருதேவர்களையும் கண்ட பாண்டிய மன்னன் அகமகிழ்ந்தான். குருமார்களே, தாங்கள் கேட்டபடி இளையாற்றக்கூடிய நகரத்தாருக்கு கொடுக்க முழுமடுத்து சம்மதிக்கிறேன். இதற்காக நான் தான் உங்களுக்கு நல்ல சொல்ல வேண்டும். என் முன்னோர்களான நெடுஞ்செழி மன்னர் அறியாத அழிப்பை தீர்ப்பினால் பூம்புகார் நகர வணிகர்களின் காவல் தெய்வமான கண்ணகிக்கு பெரிய தீங்கு ஏற்பட்டு விட்டது. அதற்கு பரிகாரம் செய்வதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சுன்னு சொல்கிறான் பாண்டிய நாட்டு மன்னன். அது மட்டுமல்ல, நகரத்தாரின் சீரையும் செழிப்பையும் வெகுமாக வளைந்திருக்கிறேன். எனவே அந்த வணிக பெருமக்கள் இளையாற்றக்கூடிய மரியாதையுடன் இழைப்பாற வேண்டும் என்று உங்களோடு நானும் அங்கே வருகிறேன் சொல்லி பாண்டிய ராஜா வரான். அந்த ஊரில் கைலாசநாதர் கோவில் இருக்குது. அன்றைய தினம் மிகவும் புனிதமான வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி தினம் இளையாற்றங்குடி கைலாசநாதர் கோவிலில் பெருந்திருவிழா நடந்து கொண்டிருந்தது. அனைவரும் இறைவனின் தரிசனத்தை கண்டு கழித்தனர். கைலாசநாதரையும் நித்திய கல்யாண அம்மனையும் மற்ற தெய்வங்களை நகரத்தார்கள் வணங்கி மகிழ்ந்தார்கள், பரவசம் அடைந்தார்கள். பின் அகோர சிவாச்சாரியார் வணிகர்களை கனிவுடன் பார்த்தார். நகரத்தார்களே, மிகவும் புனிதமான இடத்தில் நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள். இந்த இளையாற்றங்குடி தலத்தாலும் உள்ள மூர்த்தியினாலும் தீர்த்தத்தாலும் புகழப்பட்டது. 3 சிறப்புகளும் ஒரே இடத்தில் அமையப்பட்டது. அத்தனை சிறப்பான இந்த இடத்தில் குடியேறீர்கள் அப்படின்னு சொல்லி வாசி எடுத்து படுற. இதுதான் நகரத்தாளுடைய முதல் கோவில். நல்லா இளையாற்றங்குடி தான். இது கைலாச இதில் அப்புறம் இதெல்லாம் பண்ணுற. இதுதான் சாமியினுடைய ஃபோட்டோ, இந்த கைலாசநாதனுடைய ஃபோட்டோ. நித்திய கல்யாணி அம்மன் அங்கே இருக்க அம்மன் மனோன்மணி ஆட்டம் தான். 2 கை அம்பாள் தான். பாண்டிய நாடாச நித்திய கல்யாணியும் பேர், அம்பாள் பேர். இந்த மாதிரி நித்தமும் காத்திடுவாள், நிம்மதியை தந்திடுவாள், இத்தலம் வருவோருக்கு யாவரும் இணையற்று விளங்கிடவே சித்தத்தில் நின்றிடுவாள் நித்திய கல்யாணி அம்மை அப்படின்னு போட்டிருக்க. ஸோ ரொம்ப அழகான கோவில். அதாவது இங்கே இருக்கிற மற்ற தெய்வங்கள் விநாயகர், இந்த சுப்பிரமணிய சுவாமி, இதெல்லாம் மூலஸ்தான விக்கிரகங்கள். இதெல்லாம் இது மோட்சத்தை அளிக்கும் தலம் சொல்லியிருக்கு இளையாற்றன்குடி. பரமாச்சாரியாருக்கு ரொம்ப 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 பிடிச்ச இடம். காஞ்சி பெரியவா அந்த வம்ச பரம்பரையில் முன்னாடி வந்தவர் அந்த ஊர்லேயே சமாதி ஆகிட்டார். அவர் பிருந்தாவனம் அங்கேயே இருக்கவருக்கு. அவர் வேற எங்கேயே திரும்பி காஞ்சிபுரத்துக்கு வரணும் ஆசைப்படல, கும்பகோணத்துக்கு போகணும் ஆசைப்படல. இளையாற்றங்குடியிலேயே சங்கராச்சாரியார் காஞ்சி மடத்தை சேர்ந்தவர். அங்கேயே அவர் ஐக்கியமாகிறார். காஞ்சி மடத்தை சேர்ந்தவா எல்லாரும் இளையாற்றங்குடிக்கு போகாதவா உத்தரவோட கிடையாது. அப்போ ஏற்பட்டது 108 அஸ்வமேத யாகம் செய்த பலன் அப்படி இந்த திருத்தலத்தை சொல்லியிருக்கு இளையாற்றங்குடியை பற்றி. சார் இங்கே இருக்க பைரவர் ரொம்ப ஃபேமஸாக சொல்லியிருக்கார். இது பெரிய சப்ஜெக்ட். இது நம்ம ஒரு நாள் முடிக்க இதில் நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது கவிஞர் கண்ணதாசன் இந்த இதை பற்றி நகரத்தாரை பற்றி சொல்லியிருக்காரு. சிந்தி வழி புகழ்காத்து சீர்காத்து திறங்காத்து தென்னாடு வந்த குலமே திருவுடைய சோழனன் செம்மான் புகார் நகரில் திருக்கோவில் கொண்ட குலமே வந்தவழி மரபாது வாய்மையினை தவறாது வாழ்வாங்கு வாழ்ந்த குலமே வாணிபமும் மத நெறியும் வளர்த்தோங்கி நாள்தோறும் வளமாக நின்ற குலமே எந்தமிழ் நாடெங்கும் இறைப்பணியே பெரிதென்று என்னாலும் செய்த குலமே என்னுடைய குலம் என்பேன் எல்லாமும் நியறிவாய் ஏற்றுக்கொள் தமிழ் நிலைமே காவியின் பெருமாட்டி கவின்மிகு மதுரை நகர் தன்னை கனல் சூழ வைத்ததையும் கண்ணகி என்றால் இந்த மண்ணெல்லாம் அடிப்பணிய கற்போடு வாழ்ந்த நிலையும் நாபசியும் போதெல்லாம் நாடசியம் படி நின்ற நல்வளையா பதியின் கதையும் நாடியவர் பணியாது மணிமேகலை தந்த என்ற நன்மங்கை வாழ்ந்த கதையும் காவியங்கள் 5 3 தலைதூக்கி நின்று காட்ட எங்கள் குலமே கடுகளவு நான் தான் சொன்னேன்
மலையளவு புகழுண்டு காண்பார் நீ தமிழ் நிலைமை. கடலோடி மலைநாடு பெருநாடுகள் சென்றார்கள் கப்பல் பாராத போது காற்றினே பாய் போட்டு கடவுளையே துணை வைத்து கலங்களெல்லாம் சென்றபோதே நடமாடும் சிவமாக திருநீரும் சந்தனமும் நதி போல பூசும் உடலே நமச்சிவாயம் என்று நாள்தோறும் சொல்லுமவர் நயமான சிவந்த இதழே தடம் பார்த்து நடைபோடும் தனிப்பண்பு மாறாத தகைமிக்க தெங்கள் குணமே தந்தகரம் அவராக பெற்றவளின் மீதானே சாட்சி சொல் தமிழ் நிலைமை. 6000 பேர்கள் கற்கின்ற தமிழர் கழகத்தை அண்ணாமலை நாட்டினான். அவனோடு போட்டியிட அத்தனையும் தான் தந்து அழகப்பன் முடிசூட்டினான். 1000 தடவை செட்டி மகன் நான் என்று உலகங்கள் மாத்தட்டினான். உலகாலும் விஞ்ஞான மருத்துவமும் கற்றவர்கள் உண்டென்று பெயர் காட்டினான். சேராத செல்வத்தை சேர்த்தாலும் நல்லபடி செலவாகும் எங்கள் குலமே. செந்திருவை சரஸ்வதியை கேட்டேனும் உண்மை நிலை தெரிந்து கொள் தமிழ் நிலைமே. ஜாதி வெறி கொண்டேன் போல் கவிதை இதை எழுதினேன் தவறல்ல உண்மை சொன்னேன். தர்மத்தை பாடுவது ஜாதி வரி ஆகாது தமிழுக்கே நன்மை என்பேன். ஓதியொரு மொழி சொன்ன ஒக்கூர் மா சாந்தியுமன் உன்னத பாட்டி ஆவாள். உயர்ந்த சீத்தலை சாத்தன் ஒரு வகையில் வணிகனின் உத்தம பாட்டனாவான். ஆதி முதல் தமிழிலே அவர் வந்த வழியிலே அடியேனை பற்ற குலமே. அளவில் சிறிதேனும் செயல் பெரிதாக அறிவாய் தமிழ் நிலைமைன்னு முடிச்சிருக்காரு. அவருடைய திருமகள் தெரிய பாருங்க. காடி வெட்டி போட்டு கடியை நிலந்திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேள் வணிகர் வீடுகளுக்கு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா லக்ஷ்மியே என்றைக்கும் நீங்காதிரு அப்படின்னு போட்டிருக்கா. மகாலட்சுமியை ரொம்ப போற்றுவாவா. அதனால் லக்ஷ்மி எப்பயுமே தலைச்சிவங்க இருக்கா அவாக்கிட்ட. எனக்கு இவள் கிட்டத்தட்ட இந்த லிஸ்ட்லேயே 185 கோவில்கள் போட்டிருக்கு. இவளுடைய இதில் பரமாச்சாரியார் சொல்கிறார், செட்டிநாட்டுக்காரா தமிழ்நாட்டு நகரத்தார் இல்லைன்னா தமிழ் கோவில்களே கிடையாது தமிழ்நாட்டில். அவ்வளோ சிறப்பு ஒவ்வொரு கோவிலுக்கும் பண்ணியிருக்கா அவள். சரி, எனக்கு நான் காசிக்கு என்ன அழைச்சும் போது நாகப்பன்ற நண்பர் ஒருத்தர் அவள் அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் போது அங்கே காசியில் போய் நகரத்தான் இதில் தங்கி 10 நாள் விஷயம் போனான். என்ன அது மறக்கவே முடியாத சம்பவம் எனக்கு. அவள் குடும்பத்து மெம்பராட்டமே என்னை வச்சுட்டு காசி அங்கே கயா அந்த இது என்ன சொல்கிறது திரிவேணி சங்கமம் அலகாபாடு எல்லாம் விஷயம் போனான். அவள் செலவுலையே. அப்போ அந்த காலத்தில் அவ்வளோ பணம் கிடையாது. பட் இருந்தாலும் மனசு வரணும் இல்லையா. என்னை கூட்டி அவள் பிராமணாவில் ஒருத்தர் கூட்டின்னு போனேன்னு சொல்லிட்டு என்னை கூட்டின்னு போனால் அது மறக்கவே முடியாத சம்பவம் எனக்கு லைஃப்பில். ஸோ நகரத்தாருடைய அந்த பண்பு கற்றுக்கணும். நம்ம என்ன அழகாக இந்த சூத்திங் வேர்ட்ஸு ரொம்ப அழகாக பேசுவாள். கடினமாகவே பேச தெரியாத அவளுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சிம்பிள் பீப்புள். ஸோ அரியத்துறைக்கு நிறையா பண்ணியிருக்கா. அந்த காலம் நான் சொல்கிறது 25-30 வருஷத்துக்கு முன்னாடியே. மிச்ச கோவில்கள்லாம் கூட செய்வாள். ஒரு நகரத்தில் அப்புறம் வி சுப்பிரமணியன்றவர் அவள் திருச்சியில் அவாத்தில் தேக்கு மரம்லாம் வளர்ந்து சொல்லிட்டு அதை கட் பண்ணி வரும்போது அரியத்தோட வீடு ஜன்னல் கதவெல்லாம் பண்ணுறதுக்கு மரம் கொடுத்த அம்சம் அங்கேருந்து எனக்கு பாருங்க. தேக்கு மரத்தை ஒரு லாரியில் போட்டு அதை கட் பண்ணியே அமிச்சிட்டா. சரி, நான் இங்கே சிவி இதெல்லாம் பண்ணிட்டேன். இதெல்லாம் சொல்கிறேன்னா அவளோட பண்பு மிக 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 உயர்ந்தது. நகரத்தார் இல்லைன்னா கோவில்களே கிடையாது, தர்ம காரியங்கள் இருக்காது. இதை சொல்லி இந்த நகரத்தாரின் மேன்மையை பற்றி நான் பேசணும். இளையாத்தங்குடி பரமாச்சாரியாரே சொல்கிறார் பாருங்கள். பரமாச்சாரியார் சொல்ல அப்பீலே கிடையாதுங்க. ஸோ இளையாத்தங்குடியில் ஒரு சங்கராச்சாரியார் அங்கேயே பிருந்தாவன் ஆகிட்டார். அதையே நம்ம நினைவுக்கூற விரும்புகிறேன். அதெல்லாம் இதில் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு. இதோட இந்த பதிவை நிறைவு செய்யணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.